சாமி, மகர ராசிக்கு இந்த 2026 குரு பயிற்சி என்ன மாதிரி பலன்கள் கொடுக்க போகுது? மகர ராசியை பொறுத்த வரைக்கும் 7.5 சனி முடிஞ்சு வரக்கூடிய ஒரு முத்தான குரு பெயர்ச்சி சார். ராசியை குரு பார்க்கறதுன்றதெல்லாம் ஒருத்தனுடைய வாழ்க்கைக்கு ஒரு பெரிய பூர்வ புண்ணியம் கிடைக்கிற மாதிரி. ஏன்னா மகரத்தை பொறுத்த வரைக்கும் பல வீடியோவில் நம்ம கிட்டத்தட்ட 8 வருஷம் பேசியாச்சு. பார்க்கறதுக்கு ஒன்றும் இல்லை சார், படுறதுக்கு ஒன்றும் இல்லை சார், அசிங்க அவமானம் இழப்பு துரோகம் வேதனை எல்லாத்தையும் அனுபவிச்சாச்சு, நான் பைத்திய மாதிரி வாழ்ந்தேன் அப்படின்னா நிறைய மகரம் சொல்லி 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 நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ கவலையப்படாதீங்க மகர ராசிக்காரர்களே. எந்த விஷயம் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் தடைபட்டுச்சோ, எந்த விஷயத்தை சாதிக்கணும்னு நீங்க பிறந்தீங்களோ, எந்த விஷயத்தை நோக்கி உங்களுடைய தேடல் இருக்கிறதோ, சத்தியமாக அது அத்தனையும் உங்களுக்கு கிடைக்கும். 7ல குரு வரார், ராசியை பார்க்கிறார். துவண்டு போனவங்களுக்கெல்லாம் புது தெம்பு வரப்போகுது. நான் சொல்லும் போது உங்களால ஃபீல் பண்ண முடியாது. குரு பெயர்ச்சி ஆனதுக்கு பிறகு நீங்கள் அதை கண்கூட பார்ப்பீர்கள். இதுவரைக்கும் வாழ்க்கையின் மீதே பற்றில்லாத மகராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில சந்தோஷத்தை பார்ப்பீங்க, நிம்மதியை பார்ப்பீங்க. கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் நடக்கும், பிரிஞ்சவங்க எல்லாம் ஒன்று சேருவாங்க. மகரம் இதைத்தான் செய்யணும்லாம் இல்லை. இந்த குரு பெயர்ச்சி ஆனதுக்கு பிறகு நீங்க காது ஊத்தலாம், கல்யாணம் பண்ணலாம், வீடு கட்டலாம், தொழில் தொடங்கலாம், வெளிநாட்டுக்கு போகலாம். வேற எதெல்லாம் நல்ல காரியம் நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையும் எந்த ஜோதிடரையும் கேட்கணும்னு இல்லை, தாராளமா செய்யுங்க. உங்களுக்கு ராசிக்கு 11ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். லாபம் வரப்போகுது. பண விஷயங்கள்ல இந்த 8 வருஷமா நான் கடனே வாங்கல, ஆனா கடன் வாங்கினேன், கிரெடிட் கார்டே இல்லை, ஆனா தேவையில்லாம போய் லோன்ல மாட்டிக்கினேன், இல்லாததெல்லாம் ஸ்வைப் பண்ணி பெரிய டென்ஷன்ல மாட்டிக்கணும்லாம் புலம்புனீங்க இல்லையா, அந்த சிக்கல் அத்தனையும் தீரப்போகிறது. உடல் ரீதியா மன ரீதியா அந்த பிரச்சனை சரியாகும். எத்தனை நாள் தனிமையில படுத்த அழுதிங்க, இந்த குரு பார்க்கும் பொழுது ஒரு கடவுளே உங்க கூட இருக்கிற மாதிரியான தெம்பு உங்களுக்கு ஆண்டவன் தரப்போறான். அதை விட முக்கியம் 3ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். ஒரு புதிய தைரியம், புதிய தன்னம்பிக்கை, புதிய எழுச்சி, புதிய நண்பர்கள் வருவாங்க. 8 வருஷத்துல துரோகம், ஏமாற்றம், வழியை மட்டும்தானே பார்த்தீங்க. ஒரே ஒரு ஆள் யாராவது நல்லவங்கிறது கூட வழி நடத்திருப்பாங்களா? கண்டிப்பா இல்லை. நல்லவங்க நினைச்சவங்க எல்லாம் மகரத்தை குத்திட்டு வெளியே போனவங்க தான் அதிகமாக இருந்திருப்பாங்க. அப்போ இந்த குரு 3ஆம் இடத்தை பார்க்கறதுனால புதிய நண்பர்கள், புதிய உறவுகளால் மிகப்பெரிய வெற்றி. ஒட்டுமொத்தத்தில் மகரத்துக்கு 7ஆம் இடத்துல குரு உச்சம் அடைகிறதுனால புதிய காதல் மலரப் போகிறது, புதிய வாழ்க்கை மலரப் போகிறது, புதிய திருப்பம் ஏற்பட போகிறது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த குரு பயிற்சியை நீங்கள் எல்லாரும் அன்பாக பயன்படுத்திக்கணுன்றது என்னுடைய ஒரே ஒரு வேண்டுகோள். எதில் ஜாகிரதையாக இருக்கணும்? நீங்கள் மனசை விட்டு எல்லாத்தையும் பேசிடுவீங்க, வார்த்தையில மட்டும் கவனமா இருங்க. வாக்குல ராகு இருக்கிறாரு. நீங்க எது சொன்னாலும் தப்பா ப்ரொபகேட் பண்றதுக்கு 2 பேர் கூடவே இருப்பாங்க. தயவு செஞ்சு யார்ட்டையும் ஃபேமிலி சீக்ரெட்ஸ் சொல்லாம இருந்தா போதும். இந்த வருஷம் முழுக்க உங்களுக்கு சக்சஸ் தான். எந்த வழிபாடு செய்யணும்? முருகனுடைய பாதத்தை இறுக்கமா பிடிங்க. மகரத்துக்கு தொட்டதெல்லாம் இந்த வருஷம் முழுக்க வெற்றி.